ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னாக்க 13/9/2025 ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 961. அதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு மட்டும்தான் பாஸ் ஆகிருக்குது. பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருந்தது ஒரு 5 நம்பர் கொடுத்துருந்தேன். 1, 3, 2, 5, 7ன்னு கொடுத்துருந்தேன். அதில் 1ஆம் நம்பர் மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு. வேறு எந்த ஒரு இதுவும் பாஸ் ஆகலை. ஏபி, பிசி, ஏசிலையும் பாஸ் ஆகலை. 3 டிஜிட்டில் எதுலேயும் பாஸ் ஆகலை. இப்போ வாங்க இன்றைக்கி உண்டான கேசிங்க பார்க்கலாம். கேரளா லாட்ரி 14/9/2025 சம்ருதி 20க்கு உண்டான கேசிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கேசிங் வீடியோ மட்டும்தாங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். ஏன்னா இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸிங் மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு பாருங்கள், ஒரு 4 நம்பர் கொடுத்துருந்தேன். 4 நம்பர் கொடுத்துருக்கேன். 3, 5, 6, 7. இதுதான் இன்றைக்கி உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கேசிங்க. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடலாம். அதுவும் அளவாக போட்டுக்குங்க, சரிங்களா? வாங்க இப்போ ஏபிபிசி ஏசியை பார்க்கலாம். ஏபிபிசி ஏசி இதில் பாருங்கள் 77, 74, 47, 16, 61, 65, 56, 15, 51, 53, 35, 63, 36, 57, 75, 73, 37, 13, 31, 46, 64, 67, 76, 47, 24, 17, 71. இதுதான் இன்றைக்கி உண்டான ஏபி, பிசி, ஏசிக்கு உண்டான கேசிங்க. இதில் ஒரு ஏபி வரலாம், அல்லது பிசி வரலாம், அல்லது ஏசி வரலாம், சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால அந்த நம்பர் கோடு போட்டு காமிச்சிருக்கேன். எனக்கு முக்கியங்கிறதுனால நான் கோடு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்ததுன்னா, மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடலாம், சரிங்களா? அதுவும் அளவாக போட்டுக்குங்க. வாங்க இப்போ 3 டிஜிட்டை பார்க்கலாம். இன்றைக்கி பாருங்கள் 3 டிஜிட்டு பாருங்கள், ஒரு 6 செட்டு கொடுத்துருக்கேன். 747, 165, 653, 577, 173, 667. இதுதான் இன்றைக்கி உண்டான 3 டிஜிட் உண்டான கேசிங்க. 3 டிஜிட்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடலாம். சப்போஸ் உங்களுக்கு பாக்ஸில் வந்தாலும் பாக்ஸில் போடுறனாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போடணும்னா போட்டுக்கலாம். சில வின்னிங் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேயும் வருது, சில வின்னிங் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவும் வருது. உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. அதுவும் அளவாக போட்டுக்குங்க, சரிங்களா? நேற்று ஆல் போர்டு வச்சு வின் பண்ண அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.